சீமா நேற்று குடும்பத்தோடு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். இதை கொஞ்சம் ஒரு கேலிய கிண்டலமாக இருக்குது. நான் பார்த்த நாடுகளில் ஒரு குடும்பத்தை கரெக்டாக ஒருத்தர் நடத்த தெரியலன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக பெரிய தலைவனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கோங்க, 4வது பொண்டாட்டி இருந்தாலும் 4வது பொண்டாட்டினாலும் அந்த பொண்டாட்டியை நல்ல மரியாதையாக பார்த்துக்கிறான். அந்த குழந்தைகளோட போய் அவன் வேட்புமனு கொடுக்குறான். அது மாதிரி லண்டன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கட்டாயம் நல்ல தலைவர் இருக்குன்னா குடும்பத்தை கொண்டுள்ள எந்த ஒரு தவறு கிடையாது. நேற்றையே நம்மளோட கருணாநிதி ஸ்டாலின் அவங்க துர்கா அம்மாவை கூப்பிட்டு போயிருந்து தப்பு என்ன, அதில் தப்பு கிடையாது. மக்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. துர்கா ஸ்டாலின் அதில் ஒரு பாசம் கலந்துருக்கும். ஆனால் சீமான் பண்ணது கரெக்ட் தான். விஜய் அவரோட நேரம் சரியில்லை, அதனால் அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. எடப்பாடி அண்ணனும் வேட்புமனு தாக்கும்போது அவங்க ஒய்ஃபோட போவாங்கிறது என்னோட சிந்தனை. அண்ணாமலையும் அது மாதிரி அவன் ஒய்ஃபும் குழந்தைகளை கூப்பிட்டு போனால் அதுக்கு ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்கும். நயனா நாகேந்திர பற்றி எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு குடும்பமாக போய் வேட்புமனு தாக்குறது வரவேற்கத்தக்கது. இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்குள்ள இது. ஏன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஃபேமிலி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இது அடுத்த ஸ்டெப்பு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் வேறு, ஃபேமிலி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் வேறு. குடும்ப ஆட்சினா நான் கொள்ளையடிச்சது என் பையனுக்கு, அது அடுத்த கொள்ளையடிச்சது அது அவனோட பேரனுக்கு, அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை மாற்றுறதுக்கு இதை குடும்பத்தை முன்னாடி முன் வச்சு பண்ணுறது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் பல குடும்பத்தில் அழிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். நிறைய பேர் விதவைகள் இருக்கிறாங்க, நிறைய கணவர்கள் வேலை இல்லாமல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சில குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு சீமான் முன்னிலைப்படுத்துறது நான் வரவேற்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிவிட்டு தமிழகம்.